வாங்கி கொடுப்பா. பில்லூர் இருப்பு நைனாங்குளமா? நைனாங்குளம் சந்திரபோஸ் அவர்கள் இந்த பாடலை பாராட்டி எனக்கு 50 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கின்றார். அவர் குடும்பம் மென்மேலும் வாழ வேண்டும் வாழ்த்துகின்றேன். என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று சொன்னார்கள். இறைவா அருள் செய்ய மாட்டாயா? இறைவா நீ அருள் செய்ய மாட்டாயா? வையகமெல்லாம் காத்தேன்
இறைவா 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 எப்படி சுடலுக்கு ஏகினான் எப்படி சுடலுக்கு ஏகினான் பெண்பினத்தை காப்பேன் ஐயோ பெண்பினத்தை சுட்டரித்து பெண்பினத்தை நான் சுட்டரித்து சாம்பலாக்கிடுவோ மண்ணுலகில் நான் பிறந்தேனோ மண்ணுலகில் நான் பிறந்தேனோ மண்ணுலகில் நான் பிறந்தேனோ ஆண்டவா தென்னாட்டுடைய சிவனே எந்நாட்டவர்க்கும் எளியவனே ஏனப்பா இந்த சோதனை ஏன் இந்த சோதனை நான் உந்தல் கொண்ட
அந்த வீரமிக்க வாழ்க்கை எங்கே? படை, குடி, கூழ், அரசு எங்கே? திரும்பி பார்த்து விட்டால் ஆயிரம் பேர்கள் படிவடி செய்வார்களே, அவர்கள் எங்கே? உன் அகண்ட மார்பகத்தை அலங்கரித்த மாணிக்க மரகத மாலைகள் எங்கே? உன் அழகு தேகத்தை தொட்டு விளையாடிய பட்டு பீதாம்பரங்கள் எங்கே? பட்டு பீதாம்பரங்கள், பட்டு பீதாம்பரங்கள், பட்டு பீதாம்பரங்கள். ஹரிச்சந்திரா, இது ஒரு கனவா அல்லது நினைவா? வேண்டாமடா, வேண்டாம். கண்டை வந்தீரோகில் வந்தே, கவி வந்தீரோம் புனைந்தே, முக்கன் மூர்த்தியே, யாரை நான் கிடத்தேன்? யாருக்கு என்ன தீங்கு செய்தேன் இறைவா? வாக்கால் பட்ட கண்ணனுக்கு இந்த கொடுமை என்றால் உலகத்திலே பஞ்சமா பாதங்கள் செய்கின்றார்களே, அவர்களுக்கெல்லாம் என்ன கொடுமை செய்ய போகிறாய் ஆண்டவா? என்ன கொடுமை செய்ய போகிறாய்? அல்லும் பகலும் அனுவர்தமும் உன்னையே நினைத்து பூஜித்திருந்த என்னை இப்படி ஒரு சோதனைக்கு ஆளாக்கி விட்டாயே இறைவா. ஈசா, உனக்கு என்ன குறை செய்தோம் அப்பா? ஈசா, உனக்கு நான் என்ன குறை செய்தேன் ஐயா? ஈசா, உனக்கு நான் என்ன குறை செய்தேன் ஐயா? எப்படியோ ஒரு வேளையோ இது முறையோ ஈசா, உனக்கு நான் என்ன குறை செய்தேன் ஐயா? என்ன குறை செய்தேன் ஐயா? ஈசா, உனக்கு நான் என்ன குறை செய்தேன் ஐயா? என்ன குறை செய்து, என்ன குற்றம் செய்து, எப்பிறப்பில் என்ன வினை செய்தேனோ இப்பிறப்பில் பிறந்து. ஹலோ ஹலோ, இங்கே ஹரிச்சந்திரன் எடுத்துக் கொண்டிருக்கும்
அண்ணன் டி.கே. தங்கராஜ் நடிப்பிசை வேந்தன் அவர்களுக்கு பொன்னாவரம் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய பொன்னாகுளம் கிராம பொதுமக்களுக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். எப்பிறப்பில் என்ன வினை செய்தேனோ இப்பிறப்பில் பிறந்து பாவினா துன்பங்களையும் இன்னல்களையும் அவிழ்த்துக் கொண்டிருக்கிறேன் அப்பா, அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். எப்பிறப்பில் என்ன வினை நான் செய்தேனோ எப்பிறப்பில் என்ன வினை நான் செய்தேனோ இப்பிறப்பில் பாவி நான் பிறந்து கொண்ட மனையாலையும் நான் பெற்ற மகனையும் பிரிந்தேன் பிரிந்தேன் பிரிந்தேன். பெரும் வழியை நான் சுமந்தேன் ஐயோ, பெரும் பழையை நான் சுமந்தேன் ஐயோ, சுடலை நிலம் காத்திடவோ நான் நீ இட்ட விதியை நான் அறிய முடியுமா ஆண்டவனே? உள்ளுயிர் தெல்லுயிராயினும் ஊழ்வினை மெல்லே நுழையும் என்பார்களே, அந்த ஊழ்வினை எனக்குத்தானா? எத்தனை சோதனைகள் நடத்தப் போகின்றாயோ அத்தனை சோதனைகளையும் வரவேற்கிறேன் அப்பா, வரவேற்கிறேன். இன்னும் என்ன சோதனை, இன்னும் என்ன சோதனை, எதையும் நீ திறக்கையோ என்ன சோதனை. ஐயா
சமயம் விஸ்வாமித்திர மகரிஷி வந்தார். வந்த முனிவரை அடியேன் வரவேற்று ஆசனத்தில் அமரச் செய்து, சாமி தாங்கள் வந்த காரணம் என்னவென்று அறியலாமா சுவாமி என்றேன். ஹரிச்சந்திரா, நான் வந்த காரணம் இந்த உலகத்தின் நன்மைக்கு வேண்டி நாராயணம் யாகம் ஒன்று செய்யப் போகின்றேன். அதற்கு அளவற்ற பொன்பொருள் வேண்டும், அதை உன்னிடத்தில் பெற்றுச் செல்லலாம் என்று வந்தேன் என்று கூறினார். சுவாமி, எவ்வளவு பொருள் தர வேண்டும், எவ்வளவு பொருள் தர வேண்டும் சுவாமி, அடியேன் தர தயாராக இருக்கின்றேன் சுவாமி. ஹரிச்சந்திரா, பொன்பொருள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. மட்ட பாறையின் மதம் கொண்ட மதகரை நிறுத்தி அதன் மீது ஆங்காரமுள்ள பொருடனை நிறுத்தி அவன் கையில் வெள்ளிக்கபம் கொடுத்து வானை நோக்கி சுழற்றி எறிந்தால் உயரம் போய் கீழே எழுந்து உயரம் பொன்பொருள் வேண்டும் என்று கேட்டான். அதில் இருந்த பொன்பொருள் அடியேன் ஞாபகாரம் என்ற யாகத்தை நடத்தி வர்க்கமோசம் என்ற களஞ்சியத்தை இருத்தி மகாலட்சுமி சிறுதல் வழியாக நிரப்பப்பட்ட பொன்பொருள் தாங்களுக்கு எவ்வளவு வேண்டுமானால் எடுத்துச் சொல்லுங்கள் சுவாமி என்றேன். ஹரிச்சந்திரா, அந்த பொண்ணை நீயே வைத்திரு, யாகத்திற்குண்டான ஆயத்தங்களை செய்துவிட்டு அதன் பின் பெற்றுச் செல் என்று சொல்லிச் சென்ற முனிவர் வஞ்சகமாக மிருகங்களை ஏவி என் குடிமக்கள் நெற்றினரில் இந்த வயிறுகள் எல்லாம் நாசமாக்கும்படி செய்தார். அங்காங்கே இருந்த குடிமக்கள் ஓடி என்னை நாடினார்கள். என் குடிமக்களின் குறை தீர்க்க வேட்டைக்கு சென்றேன், மிருகங்களை வதைத்தேன், என் குடிமக்களை எல்லாம் காத்தேன். அத்தோடு முடித்து விடவில்லை, 2 நீச்ச மாதர்களை அனுப்பி கேட்கக்கூடாத கேள்விகளை கேட்கும்படி செய்தார். அந்த மாதரிடத்திலே கூறினேன், கொடுக்கக்கூடிய பொருள்களை கொடுப்பதுதான் தர்மம், கொடுக்கக்கூடாதவர்களை கொடுப்பது தர்மம் அல்ல, இங்கிருந்து போய்விடுங்கள் என்றேன். போக மறுத்தவர்கள் என்னை மணக்கும்படி வேண்டினார்கள். அந்த மாதரிடத்திலே கூறினேன், தாய், நான் மனமானவன், எனக்கோர் மனைவி மகனும் இருக்கின்றார்கள், தந்தார்மற்று பிரதரிக்கக்கூடிய பண்பை கொண்ட பாவை நான் அல்ல, இங்கிருந்து போய்விடுங்கள் என்றேன். உடனே என்னுடைய வெண்சக்கரை கொடையை கேட்டார்கள், என் வெற்றி மாலையை கேட்டால் உடனே அடித்து தொடர்ந்து செய்தேன். அத்தோடு முடித்து விடவில்லை, இதற்கு அடங்காத கோபத்தோடு வந்த முடிவர் என் சிரசிலே இருந்த திருமுடியை காணால் எட்டி உடனார். என் திருமுடி சாய்ந்தது, என் திருமுடி சாய்ந்ததே என்று நான் மனம் கிடங்கவில்லை. சுவாமி, என்னுடைய திருமுடியில் மாணிக்க மரகத கற்கள் பதிந்திருக்கின்றன, தாங்கள் மெல்லிய பாதம் பட்டதனால் நோகுமே சுவாமி, தாங்கள் சிறந்தவிருக்க வேண்டும் சுவாமி என்று மன்றாடினேன். ஹரிச்சந்திரா, நான் சிறந்ததற்கு வேண்டுமானால் நான் அனுப்பிய மாதர்களை நீ மணந்து கொள்ள வேண்டும் என்றார். தாங்கள் இதை கூறலாமா? அடியேனும் அதை கேட்க வேண்டுமா சுவாமி? அடியேனும் அதை கேட்க வேண்டுமா? அதற்கு அவமானமாக கண்ணை வேண்டினும் ஈகுவே, கண்ணை வேண்டினும் ஈகுவே, என் கண்ணை வேண்டினும் வாகுடன் ஈகுவே, நான் காக்கின்ற மண்ணை வேண்டினும் வாகுடன் ஈகுவே, பெண்ணை வேண்டிய ஈசர்குல பெண்ணை வேண்டினேன், பீடுயிர் மாதவா மாதவா. இதை உறுதியாக பற்றிக் கொண்ட முடிவு. ஹரிச்சந்திரா, உன் கண்கள் வேண்டாமடா, இந்த மண்ணை தந்து விடுவாயா என்றார். சுவாமி, சொன்ன சொல்லில் மாற்றமில்லை சுவாமி, தருகின்றேன் என்று என் 56 நாட்டையும் முடிவதற்கு தாரை வார்த்து கொடுத்தேன். என் அன்பு மகனை ஒரு கரம் பிடித்தேன், ஒரு கரம் பிடித்தேன். 21 மாதம் அறிந்தாயே நம்பி வந்திருக்கிறீரப்பா விஸ்வநாதா, விஸ்வநாதா. காசியில் வாழும் கருணை கடலே, காசியில் வாழும் கடைக்கலம் நீயே, காசியில் வாழும் கருணை கடலே, கடைக்கலம் கடைக்கலம் நீயே, காசியில் வாழும் கருணை கடலே. அடைக்கலம் நீயே, காசியில் வாழும்
நம்பி வந்தே நெஞ்சம் பொன்னாதி மிகழுந்தே சஞ்சனம் தீர்ப்பாய் விசனாதா சஞ்சனம் தீர சத்தியம் நிலை பெறவே அஞ்சலன அபயம் அருள்வாய் தேவா அஞ்சலன அபயம் அருள்வாய் தேவா காதியில் இந்த காதியில் பாடோ கருணை கடலே கடைக்கம் பாராய் அடைக்க வந்தீரே காதியில் பாடோ கருணை கடலே கருணை கடலே கருணை காசி சுனாதாரத்தை தரிசித்து விட்டு எப்படியும் முனிவருக்கு சேர வேண்டிய பொன்பொருளை கொடுத்தாக வேண்டும் என்று மனம் வருந்தி ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது என் அன்பு மனைவி தாராவதி, சுவாமி ஏன் சுவாமி கலங்குகின்றீர்கள்? முனிவருக்கு சேர வேண்டிய பொன்னைத்தானே கொடுக்க வேண்டும். இதோ இந்த காசி மாநகர் வீதியிலே என்னை விட்டு பொன்னை கொடுங்கள் சாமி என்று சொன்னார். ஐயோ, என்ன கொடுமை இது, என்ன கொடுமை! உன்னை விட்டு பொன்னை கொடுப்பதற்காக கண்ணோசி வந்தேன், கரம் பற்றினேன், மனமுடித்தேன். தாயே, என்ன செய்தி? எந்த ஒரு வழியுமின்றி என் மனைவியை காசி மாநகர் வீதியிலே விலை கூறினேன். விலையோ விலை என்று கூறினேன்.
இல்லை போல் என்றும் கண்டதில்லை. என்னை போல் பாடி யாரும் இல்லை, தன்னை போல் பாடி யாரும் இல்லை. கண்ணூசி மன்னர் வந்தான் மகனே. கண்ணூசி மன்னவன் மனகளை வாக்கால் அகப்பட்டதால் விடை துறந்தாரே. கண்ணூசி மன்னவன் மனகளை வாக்கால் அகப்பட்டதால் விடை துறந்தாரே. விலையோ விலை என்று கூறி நின்றே. விலையோ விலை, விலையோ விலை என்று காசி மாநகர் வீதி வீதியாக சென்று விலை கூறி காசியில் வாழும் கணவான்களே, வாக்கால் பட்ட கடனுக்காக என் மனைவியும் மைந்தனையும் விலை கூறுகிறேன். அப்பா, தாங்களுக்கு இது புதுமையாக தெரியும், வாங்குவோர் வாங்கலாம் என்று மீண்டும் ஒருமுறை காசி மாநகர் வீதி வீதியாக தெரிந்தேன். உலகம் அறியாத புதுமை புதுமை இது புதுமை. உலகம் அறியாத புதுமை. இந்த உலகம் அறியாத புதுமை. உடல் பொருளாகிய கடனைகள் இந்த உலகம் அறியாத புதுமை. இந்த உலகம் அறியாத புதுமை. இந்த உலகம் அறியாத புதுமை. புதுமை. குருவதை போல யானை வாயில் கருவினை போல அலைகளும் நேமும் குருவதை போல யானை வாயில் கருவதை போல நிலையும் நிலைத்தேனே நிம்மதி குலைத்தேனே. உலகம் அறியாத பூமி. இந்த உலகம் அறியாத புதுமை. கேளுமையா விடை கேளுமையா. கேளுமையா விடை கேளுமையா. கேளுமையா கேளுமையா விடை கேளுமையா. வாழ பிறந்தோ நிலை பாருமையா. கேளுமையா தன்னாலும் என்னாலும் தன்மானம் யாவே பெண்மானம் காட்டுவே பிறந்தவளோ. உலகம் அறியாத புதுமை.
இறைவா, விலையோ விலை என்று கூறினேன். கடைசியில் வந்தனவர் காலகண்ட பகவான் என் மனைவி மக்களை 10,000 பொன் கொடுத்து வாங்கிச் சென்றார். 10,000 பொன்னை கொண்டு தரகரிடத்திலே கொடுத்தேன். தரகர் பணத்தை வாங்கிவிட்டு, ஹரிச்சந்திரா, எனக்கு தரகு கூலி வேண்டும் என்று கேட்டான். சுவாமி, தரகு கூலியா? தருகின்றேன் சுவாமி என்றேன். அங்கே மயான காவல் செய்யும் வீரர்களுக்கு அடிமையாகி தரகு கூலியை கொடுத்து தரகரும் சென்று விட்டார். என் எஜமான் வீரராகு இறந்த பசுங்கன்றுகளை அறுக்கவும், மலைமலையா குவிந்து கிடக்கின்ற மாமிசங்களை காவடி கட்டி சுமக்கவும், கல்குடம் சுமக்க வைத்தார். ஆண்டவா, நீயும் என்னை ஏனென்று கேட்கவில்லை. என்னை ஏனென்று கேட்பார் யாரும் இல்லை அப்பா, யாரும். ஏனப்பா என் மீது மௌனம்? ஏன் மௌனம்? இறைவா, ஏன் மௌனம்? பகவானே, பகவானே, பகவானே. பகவானே மௌனம் ஏனோ, பகவானே மௌனம் ஏனோ, இது யாரும் மீறிதானோ, பகவானே மௌனம் ஏனோ. பரிதாபம் தன்னை கண்டோ, கருணை இல்லாததேனோ, பரிதாபம் தன்னை கண்டோ, கருணை இல்லாததேனோ, பகவானை நாடும் ஏழை, பாதையாரிலும் தேவை, ஒளியில்லாததேனோ, ஆணையில்லாததேனோ, பிரியாத சேயை பிரிந்தேன், புயலாலே பாடலானே, பிரியாத சேயை பிரிந்தேன், புயலாலே பாடலானே. பகவானே மௌனம் ஏனோ, இது யாரும் நீதிதானோ, பகவானே மௌனம் ஏனோ. ஆனை உண்ணாத பிள்ளையை படைத்தாய் சம்பாதத்தானே, ஆனை உண்ணாத பிள்ளையை படைத்தானையும் நானே, படைத்தாயும் தாண்டி மடியை இறங்காமல் வீடே, படைத்தானே அருகினானே, ஆசையே நானே.
பகவானே பகவானே மௌனமே இறைவா, ஏன் என் மீது மௌனம்? இதுதான் உன் நீதியா? 56 நாட்டை ஆண்ட அரசன் மாமிசங்களை காவடி கட்டி சுமக்க வைக்கும் நிலையை ஆகிவிட்டது. என்ன செய்வேன்? அப்படி பணி செய்து கொண்டிருக்கிற தருணத்தில் என்னுடைய எஜமான் ஒரு நாள் இறந்த பசுவும் கட்டு வர அதை அறுக்கும்படி உத்தரவிட்டார். நான் அறுக்க சென்றேன். அறுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது என் கையிலே கத்தி பட்டி குருதி கொட்ட, அடே ஈஷா, இனி இந்த வேலை உனக்கு லாயக்கில்லை. எனக்கு ஒரு மயானம் ஒன்று இருக்கின்றது. அதில் வரும் பிணங்களுக்கு கால்பணம் முளத்துண்டு வாய்க்கரிசி வாங்கி வா. கால்பணம் முளத்துண்டை எனக்கு அனுப்பி வாய்க்கரிசி உன் உணவுக்கு வைத்துக் கொள் என்று சொல்லி சென்றார். என் நிஜமாட்ட கட்டளைப்படி நான் வாழ்ந்தாக வேண்டும். 56 ஆட்டையும் ஆண்ட அரிச்சந்திரன், அரமனையிலே அறுசுவை உண்ட அரிச்சந்திரன், பிணத்திற்கு போடும் பிணவரிசியை தின்ன வைத்து விட்டாயே இறைவா. இதுதான் நீதியா? இதுதான் தர்மமா? இல்லை விதியா? இல்லை சதியா? முனிவர்கள் சதியா என்று தெரியவில்லை. விதியா சதியா? விதியா
அன்புரை படித்த பிள்ளூர் பெரும்புரியத்தைச் சேர்ந்த அண்ணா அவர்கள் எனக்கு ₹100 அன்புரை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் பானப்பிரியா பிரவீன் போதுமணி இவர் குடும்பத்தார் அனைவருக்கும் அந்த இறைவனுடைய அருள் பெற்று நோயற்ற வாழ்வும் குறைவற்றும் செல்லும் பெற வேண்டும் என்று அந்த இறைவனை வேண்டி என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி அளந்த வணக்கம் தெரிவிக்க வேண்டிய நன்றி வணக்கம். நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை. நிலவே கற்றபடி என் எஜமானுக்கு சொந்தமான மயானம் எங்கிருக்கிறதை பார்த்து என் கடமைகளை செய்ய போகிறேன். அப்பா,
என் கடமைகளை செய்ய போகின்றேன். விதி வழியோடு மதுவழி பெறவே கதிவழியுடனே போகின்றேன் காவல் புரிகிறது கந்தக மரதவான் எல்லாம் அனுபவித்திருந்த நான் இந்த பிணவாடை என்னால் அனுபவிக்க முடியலையே விரைவா, என்னால் அனுபவிக்க முடியவில்லை. இருக்கின்றேன் உலகாண்ட மன்னவனாக இருந்தாலும் முடிவில் இங்குதான் வந்தாக வேண்டும் என்ற தத்துவத்தை உணர்த்துவதற்காக என்னை இந்த இடத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறாய் ஆண்டவனே. உன் பொற்பாதம் பட்ட இடமல்லவா, உன் திருப்பாதம் பட்ட இடமல்லவா இது? அன்றொரு நாள் ஆனந்த தாண்டவம் ஆடிய இடம்தானே. அப்பேற்பட்ட இடத்திலே என்னை நிறுத்தி பணி செய்து வைத்திருக்கின்றார். இதுதான் உண்மை. இங்கே வருபவர்கள் எத்தனை பாவங்கள் செய்து வருகின்றனர். ஹலோ 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 மாட மாலை கட்டி வாழ்பவனுக்கும் அந்த வீடு சொந்தம் இல்லை, குடிசை கட்டி வாழ்பவனுக்கும் அந்த குடிசை அவனுக்கு சொந்தம் இல்லை. அப்பா, கடைசியில் சொந்தமான இடம் இந்த இடம்தான். இங்கே இருக்கின்ற 6 அடி மண்தான் மனிதா, இந்த 6 அடி மண்தான் மனிதா உனக்கு கடைசியில் சொந்தமான இடம். இதற்காக எத்தனையோ பேர்களை துன்பப்படுத்தி வாழ்ந்து கடைசி இந்த 6 அடி மண்ணுக்காகத்தான். 6 அடி மண்ணுண்டு எவருக்கும், 6 அடி மண்ணுண்டு எவருக்கும், அடிதானாலும் அரசனானாலும் 6 அடி மண்ணுண்டு அனைவருக்கும், அனைவருக்கும்
எத்தனையோ பேர்களை பலர் மனம் நோடு பொருள் சேர்ப்பார், பகித்தவர் பலரையும் பழவிடம் பழிப்பார். பலர் மனம் நோடு பொருள் சேர்ப்பான், படித்தவன் சேர்ப்பான், சில காலம் புசியாமல் சிக்கன பிடிப்பார். என் சிவனாமம் சொல்லாமல் செத்து மடிந்தாலும் ஆரடி மண்ணுண்டு அனைவந்தோ ஆண்டியானாலும் அரசனானாலும் ஆரடி மண்ணுண்டு அனைவந்தோ அனைவந்தோ இன்றிருப்போர் நாளை இல்லை, நாளை இருப்போர் இன்றில்லை என்ன இருந்த போதிலும் அந்த இறைவனுடைய வழிபாட்டின்படிதான் வாழ்ந்தாக வேண்டும். அதுதான் தத்துவம், அதுதான் உண்மை. கல்லுக்குள் இருக்கின்ற தேரைக்கும் கருப்பைக்குள் இருக்கின்ற உயிருக்கும் படியெழுப்பு அடைந்த பரமசிவன் அல்லவா, அவனை அனுதினமும் வணங்கி போற்றி வழிவிட வேண்டும். அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. ஈஷா சர்வகுண போகும் சரணமித சர்வகுண
நதிகளின் சுத்தமும் ஓனாங்கிலி சுத்தம் போல் கேட்கிறது. ஒருவேளை பேய்கள் பேயிடமே எங்களை பார்த்து கிடியுடன் நடுங்கி உயிர் விட்டோர் எண்ணற்றோர். அப்படி இருக்கும்போது எங்களை எதிர்த்து தாம்பூரின் சூறாவி சூழலை போகிறீர்களே, நீ யார், எங்கு பிறந்து, எப்படி வளர்ந்து, உமது வரலாறுதான் என்ன? பெயர்களே, 56 நாட்டை ஆள்கின்ற பொழுது என்னுடைய வரலாறு எவருமே கேட்டதில்லை. என் எஜமான் வீரபாவுக்கு அடிமையாகி இந்த பிணம் சொல்லும் இடுகாட்டிலே என்னுடைய வரலாறை கேட்டீர்களே. பெயினங்களே, நீங்களாவது என்னுடைய வரலாறை கேட்கின்றீர்களே. சொல்கின்றேன் அப்பா, என் வரலாறை சொல்கின்றேன். ஆனால் என் வரலாறை கேட்க வேண்டுமானால் அதோ தெரிகின்ற மரத்தில் மரமோடு மரமாக, விண்ணோடு விண்ணாக, காற்றோடு காற்றாக மறைந்திருக்க கேட்க வேண்டும். அப்படியானால் சொல்கின்றேன். காரணம் என்னவென்று தெரிந்தால், இங்கு வருபவர்கள் எத்தனையோ அப்பாவிகள் தாங்கள் உருவத்தை கண்டு பயந்து நோய்வாய்ப்பட்டு இறக்கக்கூடும். அப்படி இறக்குமானால் அந்த பழிச்சுமையும் என் மீது வந்து விடும் அப்பா. ஆகையினாலே கூறுகின்றேன், என்னுடைய வரலாறை கேட்க வேண்டுமானால் நான் சொன்னபடி கேட்பீர்களானால் சொல்கின்றேன். கேட்பீர்களா? கூறுகின்றேன் அப்பா, கூறுகின்றேன். அல்ல பகலும் அனுபவமும் உன்னையே நினைத்து உன் பொற்பாதத்தையே பணிந்திருந்து பூஜித்த கை இந்த கையப்பா இப்பொழுது சுடுகாட்டிலே சுடுநூல் ஏந்தி நிற்கின்றேன். திருமருவும் சிவனடியை அனுதினமும் மறவாதே, திருமறையும் சிவனடியை அனுதினமும் மறவாதே, சேவித்திருந்த யோகே, சேவித்திருந்த யோகே, தேசூர் மகனம் வந்து சிங்காரமசித்தும் வந்து செங்கோல் பிடித்த எங்கை, செங்கோல் பிடித்த எங்கை, ஆதித்ய மகனான ஆச்சாரிய வசிஷ்டரை அடிவரடி பணிந்த எங்கை, அடிவரடி பணிந்த எங்கை, அடிவரடி பணிந்த எங்கை. தன்மை மிகுமதியும் சந்திரமகளானையும் தலையனையும் தாவிய பிடித்த எங்கை, விழ்வமச்சிட்ட எங்கை, பிணக்கிடாதிருந்த எங்கை, பிணமறியும் சுடலையில் வந்து பிணம் சுடுகோளை பிடித்து என் வாழ்க்கை, என் வாழ்க்கை, இது என்ன வாழ்க்கை? இந்த வாழ்க்கை மனிதனுக்கு தேவைதானா? இறைவா, பிறந்தது மண்ணே, பிறந்ததோ இந்த மண்ணே, இந்த பாவி நான் பிறந்தது மண்ணே,
இந்த பாவினால் பிறந்ததுமல்லே துறந்தன சுகமோ துக்கத்திற்கு ஈடனோ சொல்லும் நன்னூலை அறிந்தே 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 கரந்தனை கூப்பி இச்சுடலையை காக்க கழிவு கொண்டேன் வரந்து வாழ்த்திட சிவமே நின் பாதமே சரணடைந்தே நின் பாதமே சரணடைந்தே யார் போய் சொல்லுவார் ஆற்று வெள்ளமும் பறவைகளும் ஏதியர் மாதர்களும் விலங்கினங்களும் ஓர் வழியோடு நின்ற மண் கல்லரும் புகழறி சென்றல் பெயர் மன்னர் வல்லுரை மன்னர் மன்னரே எனது ராஜாங்கம் ஆண்டது
சாதியிலும் அடிமையல்ல பாதியில் அடிமையானே நானே பாதியில் அடிமையானே அதிகளும் அடிமையல்ல அதிகளும் அடிமையல்ல இதிகளும் அடிமையல்லவே நானே பாதியில் அடிமையானே நானே பாதியில் அடிமையானே கலிங்கம் குருது குந்தலம் அருணமச்சம் ராடமந்தி கக்குருசம் கன்னடம் கூச்சரம் கொடுக ஆந்திரம் சூரசேனம் கொங்கணம் கேகயம் பல்லவம் சிந்து சீனமும் யவ்வனம் பேராளியம் பேடம் நகதம் சகம் நேப்பாளம் மங்காளம் சிங்களம் சபீரம் சாளவம் மலையாளம் முதற்பமும் கண்ணோசம் காம்போசம் முதலம் துருவம் தோணகம் தெக்கணமும் திராவிடமும் தீர்த்தகமும் குருவிந்தகம் அயோத்தியாவில் என்று சொல்லப்பட்ட நாட்டை நான் ஆண்டது சுடுகாட்டை நீ ஆள வைத்தாய் தெய்வமே தெய்வமே ஆதியில் தக்கனானவன் சுகர்ணை என்னை மாதை மணந்து தனக்கு மகப்பேர் இல்லாத காரணத்தினால் கௌரி விரதம் ரட்சித்து 27 பெண்களை பெற்றெடுத்தார். 27 பெண்களுக்கும் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் திருவாதிரை பூசம் புனர்பூசம் ஆயில்யம் மகம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூரம் புராணம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்று 27 பெண்களுக்கு நாமமிட்டு 400 மேனியும் பொழுதர் வண்ணமாக வளர்த்து தக்க பிராயம் வந்தவுடனே ஆகாயத்தில் வளைகின்ற சந்திரனுக்கு மனமுடித்துக் கொடுத்து ஏ சந்திரா 27 பெண்களையும் ஒரே விதமாக பாவித்து வர வேண்டும், இல்லை என்றால் என் சாபத்துக்குள்ளாதா என்று வழி இணைப்பி வைத்தார். சரி என்று ஒப்புக்கொண்ட சந்திரன் மேலோகம் சென்றவுடனே அழகிலே சிறந்த 4வது பெண்ணாகிய ரோகிணிடமிட்டு இன்புற்று வாழ்ந்தான். இங்கே இருக்க 26 மனைவிமார்களும் தன் தந்தை தக்கனிடம் வந்து முறையிட தக்கன் உடனே சந்திரன் அழைத்து, ஏ சந்திரா, என் மாட்டை வீடு நடந்துவிட்ட காரணத்தினால் உன்னுடைய சோசக்கலைகள் அனைத்தும் இனமாக்கடவர் என்று சாபமிட்டார். சாபம் பெற்ற சந்திரன் ஒளிமங்கி உருவமற்று போக நாளுக்கு நாள் நலிவுற்று வருவதைக் கண்ட மனைவிமார்கள், ஐயோ நம் நாளைய நம்ம வாழ்வு வர வேண்டும் என்று தன் தந்தை
தந்தை தக்கனும் மீண்டும் வந்து முறையிட உடனே தக்கன் பார்த்தான், ஏ சந்திரா, என்னுடைய மாட்டு விழுந்த காரணத்தினால் மக்கள் மீது காதலுக்கு இணங்க கடந்த ஞானியும் மறப்பரும் மக்களுக்காக வேண்டி உன்னுடைய சோசக்களை அனைத்தும் தீர்த்து தருகிறேன் என்று சொல்லி ஒரு பட்சம் கலைகள் வளரவும் மறுபட்சம் கலைகள் தெய்வம் பௌர்ணமி என்று முழு நிலவா காட்சி அளிப்பாய் என்று சாவு மோசனம் கொடுத்தார். சாப மோசனம் பெற்ற சந்திரன் ஜலக்கிளைகள் செய்வதற்கு மேலோகத்தில் நீர்நிலைகள் இல்லாத காரணத்தினால் பூலோகத்திற்கு வந்து பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு கௌதமுடைய தடாகம் இருந்தது. அந்த தடாகத்திலே நீராடி மகிழ்ந்தெழுந்து மேலோகம் சென்றார்கள். மறுநாள் காலையில் தடாகத்துக்கு சொந்தமான கௌதமர் ஒன்று வாக்களிட்டார். யாரோ இக்குளத்தில் நீராடி இருக்காள் என்று. தண்ணீர் எல்லாம் மஞ்சள் நிறமாகவும் கரிந்த மலர்களும் உதிர்ந்த ரோமங்களும் கிடப்பதை கண்ட கௌதமர், இனி இணையின்றி குளத்தில் எவரேனும் நீராடினால் ஆணாக இருந்தால் பெண்ணாகவும் பெண்ணாக இருந்தால் ஆணாகவும் மாறக் கடவது என்று சாபமிட்டார். சாபத்தை அறியாத சந்திரன் வழக்கம் போல் மனைவிமார்கள் அழைத்துக் கொண்டு அக்குளத்திலே மனைவிமானை கரையிலே இருத்தி வைத்து விட்டு முதலில் தான் மட்டும் நீராடி எழுந்தான். ஆணாக இருந்த சந்திரன் பெண்ணாக மாறிவிட்டார். உடை கண்ட மனைவிமார்கள், ஐயோ நம் பெண் நாயகன் பெண்ணாக மாறிவிட்டார் என்று மகாவிஷ்ணு நோக்கி தவம் செய்யலானார்கள். உடனே மகாவிஷ்ணு பிரசன்னமாகி சந்திரன் அழகிலே மையல் கொண்டு இருவர் பார்வையும் ஒன்றரை கிழக்க அங்கு அகற்ற சக்தியால் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தை சரிகளே கடத்தி இருத்தி வைத்து விட்டு சந்திரனை குளத்திலே மூழ்கச் செய்து பெண்ணாக இருந்த சந்திரனை ஆணாக மாற்றி மேலோகம் அனுப்பி வைத்தார். அங்கே தடாக சொந்தமான கௌதமரை அழைத்து, திருசங்கிராசன் பிள்ளை இல்லாமல் வருந்துகின்றான், அவன் வேட்டைக்கு வருவான், அவனிடம் இவனை கொடுத்து இவன் சகலகலா வல்லவனாவான், இவன் மெய்யின்றி போய் சொல்ல மாட்டான், இவன் 56 நாட்டை ஆள்கின்ற சச்சக்கரவர்த்தியாவான், இவன் அரியாகி எனக்கும் சந்திரனுக்கும் பிறந்ததினால் இவனுக்கு ஹரிச்சந்திரன் என்று அழைக்கும்படி சொல்லி சென்ற அன்று வைத்த பேரையும் நான் திருசங்கிராசனிடத்திலே சென்று நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து தக்க பிராயம் வந்தவுடனே ஆயக்கலைகள் 64 என் தந்தை கற்றுத்தந்து 56 நாட்டையும் அபிராமம் செய்து வைத்துவிட்டு சொர்க்க பதவி அடைந்தார். நான் நீதியோடு ஆண்டு வரும் வேளையில் 2 யாத்திரை வாசிகள் வந்தார்கள். தாங்கு எங்கெங்கு சென்றீர்கள், என்னென்ன கண்டீர்கள் என கேட்க, கண்ணமாபுரி மன்னன் மதிதையன் மகள் சந்திரமதி மாலை சூடும் மங்கையானால் என சொல்ல, அதே நேரம் சுயவரவேளையும் வந்தது. எனது கஜ துரோகனம் புறப்பட்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்று 4 நிலத்தை கடந்து பாலைவனத்தில் பிரதேசித்தே. அங்கே அன்னை காளிதா தேவி ஆலயத்தை இருக்கிறேனப்பா. துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறேன். எப்பொழுது வருகை? சீக்கிரம் அருமையா. மனைவி எப்படி இருக்கின்றார்? என் வாசு மகன் எப்படியெல்லாம் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தெரியவில்லை. என்ன செய்ய? நெஞ்சினிலே நினைவு முகம் நினைவிலும் தெரிவது ஆசை முகம் நெஞ்சினிலே நினைவு தெரிவது அழகு முகம் ஆசை முகம்
நெஞ்சினிலே